ராதா, இன்னைக்கு என்ன குழம்பு வச்ச? நான் முட்டை குழம்பு வச்சேன் செல்வி. முட்டை குழம்பு வச்சு 2 அப்பளத்தை பொரிச்சு வச்சுட்டேன். என் மவன் நல்லா சாப்பிடுவான். முட்டை குழம்புன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி. நேத்து எங்க உன்னைய ஆளையே காணோம். நான் கொஞ்ச நேரம் வந்து தேடி பார்த்தேன், நீ இல்லையா? அதான் போயிட்டேன். நேத்து நடந்த சங்கதி உனக்கு தெரியாதுல்ல? மாலா மாமியாரு அந்த நெடுவாளி மாமியார் கூட சேர்ந்துக்கிட்டு எங்கேயோ பேய்கிட்டு இருந்தா. நான் போனேனா என்னைய கூப்பிட்டு வச்சு 2 பேரும் சேர்ந்து அடிச்சிட்டாளுக. என்னது அடிச்சிட்டாளுகளா? எதுக்கு அடிச்சாளுக? அவளுகளை சும்மாவா விட்ட? நான் எப்படி சும்மா விடுவேன்? தலைவர் வீட்ல போய் சொல்லிட்டோம்ல, நாளைக்கு பஞ்சாயத்து வைக்கேன்னு சொல்லியிருக்காரு. என்னம்மா பஞ்சாயத்தா? யார் மேல? என்ன லட்சுமி அக்கா, இளிச்சக்கா இங்க வந்து உட்கார்ந்துட்டீங்க. நீங்க வழக்கமா மரத்தடியில தானே உட்காருவீங்க? ஆமாடி, மரத்தடியில தான் உட்காருவோம். இன்னைக்கு வர்ற வழியில எங்களுக்குள்ள நல்ல காத்தடிச்சது, சரின்னு உட்காந்துட்டோம். நீங்க தான் அவனுக்குள்ள வரவே மாட்டேங்கீங்களே. இங்கனே உட்காந்து பேசிட்டு போயிடுறீங்க. அப்படி என்னத்தை தான் பேசுவீங்களோ? நாங்க என்னத்த பேசிட போறோம்? என்ன சோறு வச்ச, என்ன குழம்பு வச்சேன்னு கேட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்போம். வீட்டுல வேலையே சரியா கிடக்கே. இங்கே வந்து என்னத்த பேச? அவ்வளவு தூரம் மரத்தடிக்கு வரணுமேன்னு இங்கனே உட்காந்து பேசிட்டு போயிடுறோம். இருந்தாலும் ஆளும் பேருமா சேர்ந்து இருக்கலாம்லடி. இப்படி தனியா தனியா வந்து உட்காந்துட்டு போறீங்க. அடியே இங்க பாருங்கடி, எங்க மாமியாக்காரி சொன்ன மாதிரியே இங்க எல்லாரையும் கூட்டு வச்சிருக்கு போல. எல்லாரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு வேற பயமா இருக்கு. ஏக்கா கவலைப்படாம இருங்கக்கா. நேத்தே நம்ம தான் இதை பத்தி பேசிட்டோம்ல, லட்சுமி அக்காட்ட இளிச்ச காட்டெல்லாம். பிறவு என்ன, அவங்க ஏதாட்டும் ஒன்று பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, என்ன நடக்குன்னு வேடிக்கை பார்ப்போம். வாங்கட்டி, சமையல்லாம் முடிஞ்சுதா? இவளுக்கு எங்க சமைப்பாளுக? இவங்க மாமியார் இருக்காங்கல்ல, நல்லா சமைச்சு கொடுப்பாங்க. இவளுக்கு நல்ல வக்கனையா சாப்பிடுவாளுக. சரியா சொன்னட்டி. ராதாக்கா, ஒரு விஷயம் கேள்விப்பட்டனே, அது உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? எங்க மாமியார் அடிச்ச அடியில உங்களுக்கு ஒரு கண்ணு வீங்கிட்டாம்ல. இங்க நெட்டச்சி, ஓ மாமியார் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். அது மட்டும் என் கையில கிடைச்சது, குடுமையை பிடிச்சு ஆஞ்சிட்டு விட்டுருவேன். ஏக்கா முதல்ல அதை செய்யுங்கக்கா, நானும் அது மேல கொலவெறியில தான் இருக்கேன். பாத்தியா கனகா, நம்ம கூப்பிடாமலே எல்லாரும் வந்து கரெக்டா ஆஜராயிட்டாளுக. இதுதான் நம்ம நேரங்கிறது. நம்மளுக்கு நேரம் நல்லா இருக்குட்டி. ஆமாட்டி மங்கம்மா, சாமியார் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரே இடத்துல சிக்கிட்டாளுக. வா, நம்மளும் ஒன்றும் தெரியாத மாதிரி கூட்டத்தோட கூட்டமா போய் உட்காந்து கொஞ்ச நேரம் கதை பேசுவோம். அதுக்குள்ள சாமியார் வந்துருவாரு. ஆட்டும் ஆட்டும். லட்சுமி அக்கா, எனக்கு பயமா இருக்கு. இந்த 2 கிழவிகளும் வந்துட்டு. பயப்படாம இருட்டி, நாங்க இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிடுறோம். ஏக்கா, ஏன் மாமியாரை பார்த்தாலே எனக்கு வயித்த கலக்குதுக்கா. அந்த சாமியார் வந்து என்ன செய்வாருன்னு தெரியல. பயப்படாம இருங்கட்டி, சாமியார் வரட்டும், என்ன ஏதுன்னு ஒரு கை பாத்துருவோம். நம்ம இளிச்சக்கா இருக்கும்போது நம்மளுக்கு என்ன கவலை? ஆமாட்டி செல்லக்குட்டி, நான் இருக்கேன்ல, பிறகு என்ன? நான் இருக்கேன், லட்சுமி இருக்கா, இந்த இவளுகளா இருக்காளுக. நம்ம ஒரு கை பாத்துருவோம். ஏன் கிளவிகளா, நேத்து என்னை அடிச்சு கண்ணை பிச்சது காணலையா? இன்னைக்கு எதுக்கு வந்து என் பக்கத்துல உட்கார்ந்துருக்கீங்க? நான் கோவம் வந்துச்சுன்னா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன், பாத்துக்கோங்க. ஏம்மா சாரிம்மா, மன்னிச்சிருமா. நேத்து ஏதோ கோவத்துல அடிச்சிட்டேன். ஓஹோ, கோவம் வந்தா ரோட்ல போறவங்க எல்லாம் அடிப்பீங்களோ? ஏம்மா அதான் தெரியாம அடிச்சிட்டேன்னு சொல்றாள்ல, மன்னிச்சு விட்டுருமா. நான் எங்கிட்ட வந்து உட்காந்துக்கிடுறேன், இதான் நம்மளுக்கு பாதுகாப்பு. ஓஹோ, நானும் தெரியாம அடிச்சிட்டு மன்னிப்பு கேக்கட்டா? ஏம்மா ராதா, நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிட்டோம். கோவப்படாதம்மா, கொஞ்சம் பொறுமையா இருமா. ஏக்கா பாத்தீங்களா எங்க அத்தை கிளவிய? அதுக்கு வேலை நடக்கணும்னு ராதா கிட்ட வலிஞ்சு வலிஞ்சு பேசுது. அவ கோவப்பட்டாலும் இது எப்படி பேசுது பாருங்க. ஆமாட்டி, நாங்களும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நேத்து நீங்க என்னை அடிச்சதுனால நான் போய் தலைவர்கிட்ட உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அவர் நாளைக்கு உங்களை பஞ்சாயத்துக்கு கூப்பிடுவாரு, வந்து அங்க நில்லுங்க. ஏம்மா மன்னிச்சிரு தாயே, நாங்க என்ன செஞ்சா நீ எங்களை மன்னிப்ப? சரி, போன போதுன்னு மன்னிச்சு விடுறேன். இனிமே என்கிட்ட வாலாட்டுனீங்க, வாழை ஒட்ட நறுக்கிடுவேன். சரிம்மா, நீ எங்களை மன்னிச்சதே போதுமா. அடியே, என்ன இவ்வளவு நேரம் ஆயிட்டு இன்னும் சாமியார காணும்? வருவாரா வரமாட்டாரா? ஏக்கா 50,000க்கா, முழுசா 50,000 ரூபா பேசியிருக்கானுங்க. எப்படி வராம விடுவானுங்க? அதெல்லாம் கரெக்டா வந்துருவானுங்க. பார்க்கத்தான் 2 மாமியாரும் பச்சை பிள்ளை மாதிரி இருக்காங்க, ஆனா செய்யறது பூரா கிரிமினல் வேலை. ஆனா எங்க மாமியார்லாம் இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லக்கா. சீ, ரொம்ப மோசம். ஆமாட்டி, எந்த புத்துல எந்த பாம்பு இருக்குன்னு யாரு கண்டா? நினைத்ததை நடத்தியே முடிப்பவள் நான். கிழவிக்கு பாட்டை பாத்தீங்களா? நினைத்ததை முடிப்பவளாம். முடிக்கட்டும், இன்னைக்கு கிழவி மூஞ்ச பெத்துறேன். சரிட்டி, அமைதி அமைதி. அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி திரும்பி ஆளாளுக்கு உட்காந்துக்கிடுவோம். ஏக்கா, நீங்கெல்லாம் கூட இருக்கிறது ஒரு பக்கம் தைரியமா தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் பயமா இருக்குக்கா. இந்த கிழவி மந்திரவாதி சாமியாருன்னு வேற போயிட்டு அவனுக்கு வந்து பில்லி சூனி எதுவும் வச்சிருவானுங்களோ? வச்சுட்டா ஏன் அழகா இருக்கிற நயன்தாரா மூஞ்சி என்னத்துக்கு ஆகும்?
பார்க்க சகிக்காதே, ஏன் இமேஜை டேமேஜ் பண்ணிடுவாளுங்க போல. அடி அப்படிலாம் சும்மா சும்மா பயப்படாதடி, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. நாங்கள் என்ன அப்படியே விட்டுருவோம், மந்திரவாதிங்க வரட்டும், பில்லி சூனியை வைக்கிற அளவுக்கு நாங்கள் விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருப்போம் நினச்சியோ? நெடுவாளி, உனக்கு சூனியை வச்சு கையும் காலையும் இழுத்துக்கிட்டு போயிட்டுனா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாரு. ஏட்டி குதிரவாளை பிடிச்சிட்டு ஆஞ்சிட்டு விட்டுருவோம் பார்த்துக்கோ. என்ன பேச்சு பேசுற? எனக்கு சூனியை வச்சு கையும் காலையும் இழுத்துக்கிட்டு போகணுமோ? அதை நானே கற்பனை பண்ணி வேற பார்க்கணுமோ? கனகா, இவளுக்கு கூடி கூடி பேசிக்கிட்டு இருக்காளுகளே, நம்ம திட்டம் எதுவும் தெரிஞ்சிருக்குமோ? அதெல்லாம் தெரிஞ்சிருக்காது மங்கம்மா, அவளுக்கு சும்மா பேசிட்டு கிடக்காளுக. நீ ஏன் கவலைப்படுற? சாமியார் வர்ற வரைக்கும் தான் இவளுக்கு பேச்செல்லாம், அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிரும். ஏட்டி இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டு மூஞ்ச பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ஒரு நல்ல பாட்டு போட்டு டான்ஸ் ஆட வேண்டியதானே, நம்மளுக்கு நேரமாவது போகும்ல. ஆமாட்டி, இளிச்சக்கா சொல்றது சரிதான். நம்ம எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே உட்காந்து காத்து கிடக்க, ஒரு நல்ல ஆட்டத்தை போட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுங்கடி. மாலாக்கா, நாங்க ரெடி, நீங்க ரெடியா? நான் ரெடி தான், வரவா மாலா, நான் இறங்கி வரவா. வாங்க வாங்க. மாமியார் திட்டம் தெரிஞ்சு போச்சு, டண்டனக்கா 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 தான். பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஓஹோ ஹோ ஹோ, ஊரெங்கும் வீசும் பூவாசம். ஓஹோ ஹோ ஹோ ஹோ. என்னட்டி இவளுக இப்படி கிடந்து ரோட்ல ஆடி மானத்தை வாங்குறாளுகளே? இருட்டி கனகா, இந்த ஆட்டோலாம் கொஞ்ச நேரத்துக்கு தான், பிறவு சாமியார் வந்துடட்டும், நம்ம ஆட்டத்தை காட்டுவோம். ஏட்டி மங்கம்மா, இன்னும் சாமியாரை காணுமே, வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியலையே, ஒரு வேளை மறந்துருப்பாங்களோ? அடியே கூறுகட்ட கோமாளிகளா, வந்து உட்காருங்கட்டி. ரோட்ல கடந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காளுங்க, வீட்டுல போய் ஆட வேண்டியதானே. இப்படித்தான் ரோட்ல கடந்து ஆடுவாங்களோ? எங்களுக்கு நேரம் ஆகுது, வந்து உட்காருங்க. இளிச்சக்கா, லட்சுமி அக்கா, உங்களுக்கு என்ன கொஞ்சம் வயசுன்னு நினைப்போ? அவளுக்கு தான் கூறு கெட்டு போய் ஆடிக்கிட்டு கிடக்காளுங்கன்னா, நீங்களும் வெக்கம் கெட்டு போய் ஆடிக்கிட்டு கிடக்கீங்க. ஆடுறதுக்கு என்னடி வயசு வேண்டி கிடக்கு? காலும் கையும் இருந்தா யார் வேணாலும் ஆடலாம். நாங்கள் ஆடுவோம், பாடுவோம், குதிப்போம், எல்லாம் செய்வோம். இவளுக்கு வந்த உடனே நம்மலாம் கிளம்பி போயிருக்கணும். இங்க உட்கார்ந்து இருந்தது நம்ம தப்பு தான். செல்வி, நீ வாரியா, நம்ம போவோம். ராதா, டான்ஸ் நல்லா இருக்கு, பார்த்துட்டு போவோம் டி. பாருங்க பாருங்க, எங்க டான்ஸ பாருங்க. ஆட்டமா தேரோட்டமா? ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள, போன கதை உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்ததென்ன கிழவி, நீ கொண்டு போவதென்ன, உண்மை என்ன எங்களுக்கு தெரியுமே. என்னட்டி இவா உண்மை தெரியும்னு சொல்றா? நம்ம திட்டம் தெரிஞ்சிருக்குமோட்டி? எப்படி டீ தெரியும்? நம்ம தான் வெளியூருக்கு போயிட்டோம்ல, இங்க இருந்தா தானே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம வேற ஊருக்கு தானே போயிட்டு வந்தோம், இவளுகளுக்கு அதெல்லாம் தெரியாது, சும்மா பாடிக்கிட்டு கிடக்காளுக. எப்பா, ஆடி ஆடி கலச்சி போயிட்டோம். யாராட்டும் தண்ணி வச்சிருக்கீங்களா டி? லட்சுக்குட்டி, என்னைக்கு நம்ம தண்ணி எல்லாம் கொண்டு வந்தோம்? சும்மா தானே வந்து உட்காருவோம். இன்னும் அந்த சாமியார் வந்த பாடில்லையே. பாத்தியாட்டி கனகா, சாமியார் சொன்ன நேரத்துக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு ஒத்த ரோசா கதை முடிஞ்சது. லட்சுமி அக்கா, இவனுங்க தான் அந்த சாமியாரு வந்துட்டானுங்க பாருங்க. மாலா, பொறுமை பொறுமை. எல்லாருக்கும் வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். சமூகம் எங்க இருந்து வருது? கருப்பு தாடியும் வெள்ளத்தாடியும் நல்ல அழகா இருக்கே. ஏக்கா அப்படிலாம் பேசக்கூடாதுக்கா. இவர் தான் குங்ஃபூ சாமி கோவாலு, இமயமலையில இருந்து வந்திருக்கோம். என்ன சாமி, இமயமலையில இருந்து எதுக்கு இங்க வந்தீங்க? அங்கதான் நல்ல குளுகுளுன்னு இருந்திருக்கும்ல, அங்கேயே இருக்க வேண்டியதானே. உங்க ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு கடவுள் வந்து என் கனவுல சொன்னாருமா, அதை தீர்த்து வைக்கத்தான் நான் வந்திருக்கேன். அப்படியா சாமி? கடவுள்கிட்ட நேரடியா பேசுவீங்களா? அப்ப நான் கடவுள்கிட்ட சொல்லி எங்க ஊர் பைப்ல ஒழுங்காவே தண்ணி வர மாட்டேங்கி, என்னன்னு கொஞ்சம் பார்க்க சொல்லுங்களேன். ஏமா, கடவுள் என்ன பைப் ரிப்பேர் பார்க்குற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு? அதெல்லாம் நீங்க தான் பார்த்துக்கிடணும். எங்க சாமிக்கு ரொம்ப சக்தி அதிகம், உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்க தான் வந்திருக்காரு. சிசியா, நம்மள வர சொன்ன பொம்பளைங்களை எங்க காணும்? சாமி அந்த பின்னால உட்காந்துருக்காங்க பாருங்க. சாமி, என்ன அந்த பக்கம் திரும்பிட்டீரு? மூஞ்சி தெரிய மாட்டேங்கி, இந்த பக்கம் திரும்பி பேசுங்க. சாமி, அது என்ன கையில பேட் மாதிரி இருக்கு? கிரிக்கெட் விளையாடுவீங்களோ? ஏக்கா, அது பேட் இல்லக்கா, அது உருட்டுக்கட்டை. எங்க சாமியாருக்கு உருட்டுக்கட்டை சாமியாருன்னு இன்னொரு பேர் இருக்கு. இவர் கையால நீங்க உருட்டுக்கட்டையில அடி வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும். எங்க சாமிக்கு ரொம்ப சக்தி இருக்குக்கா. அப்படியா அண்ணாச்சி? உருட்டுக்கட்டையை வச்சு அடிச்சா பிரச்சனை எல்லாம் தீந்துருமா? அப்பனா எங்க மாமியார் தான் பாவம், ரொம்ப பிரச்சனையில இருக்காங்க. அவங்களும் ஒரு 4 அடி அடிச்சு பாவம் அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைங்களேன். கடவுளே, இவளுகளை அடி வாங்க வைக்கலான்னு பார்த்தா இவளுக்கு நம்ம பக்கம்ல திருப்பி விடுறாளுக. ஏட்டி மங்கம்மா, இந்த சாமியார்கிட்ட சொல்லுட்டி, அவளுகளை அடிக்க சொல்லு. அடிய கனகா, நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே நேற்று போய் சாமியை பார்த்தோம். அவர் இங்க யாருன்னே தெரியாத மாதிரி நடந்துக்கிடணும்னு சொன்னார்ல. ஆமாட்டி, சொன்னார்ல, மறந்துட்டு. இளிச்சக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஆள் உருட்டுக்கட்டையை வச்சு அடிச்சிருவானோ? அடிச்சானா கை காலு மூஞ்செல்லாம் வீங்கி போயிருமே, பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குமே.
அடியே மாலா, சாமி நம்மளுக்காக பாவம் இமயமலையில இருந்து வேலையை போட்டுட்டு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அவர் கையால 2 அடி வாங்கினா தப்பு கிடையாது. 2 அடி வாங்கிக்கோடி, உடம்புக்கு நல்லது. உடம்புக்கு நல்லதா? ஏமா ஒவ்வொருத்தரா வந்து உங்க பிரச்சனையெல்லாம் சொல்லி என்கிட்ட அடி வாங்கிட்டு போங்கம்மா. பிரச்சனையெல்லாம் தீந்துரும். இன்னைக்கோட உங்க கவலையெல்லாம் முடிஞ்சிரும். வெள்ளத்தாடி வச்ச கிறிஸ்மஸ் தாத்தா, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நான் சொல்லட்டா? ஏமா நான் கிறிஸ்மஸ் தாத்தா கிடையாதுமா, நான் ஒரு சாமியார். சொல்லு உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. தாத்தா, எனக்கு நிறைய சாக்லேட் வேணும், தாரீங்களா? ஏமா நான் ஒரு சாமியார்மா, என்கிட்ட சாக்லேட்லாம் கிடைக்காது, அடிதான் கிடைக்கும். 4 அடி கொடுக்கட்டாமா? எல்லாம் நல்லா எல்லாம் சரியாயிரும். உன் பிரச்சனையெல்லாம் தீந்துரும். அடிக்கவா? அடி வேண்டாம், அல்வா வேணா வாங்கித்தாங்க. வேற யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்காமா? சொல்லுங்கம்மா, தைரியமா சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கேன். கிழமை அடிக்கிறதுக்கு என்ன ஆர்வமா இருக்கா? சாமி, அதான் இமயமலையில இருந்து இவ்வளவு தூரம் எங்களுக்காக வந்திருக்கீங்கல்ல, அப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. எங்க பிரச்சனையை கண்டுபிடிச்சு நீங்களே தீர்த்து வைங்க பாப்போம். சிஷ்யா, இவளுக்கு என்ன இப்படி சொல்றாளுங்க? நம்ம யாருக்கு என்ன பிரச்சனைன்னு எப்படி கண்டுபிடிக்க? சாமி, நம்ம கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்கல்ல, அந்த 2 லேடிஸும் பின்னாடி தான் உட்காந்துருக்காங்க. எப்படியோ அவங்க மருமகண்டாவுக்கு பக்கத்துல உட்காந்துருக்கிற அந்த 2 பொம்பளைங்களா தான் இருக்கும். அவளுக்கு தான் ரொம்ப நேரமா ஒண்ணுமே பேசல, உம்முன்னு ஒரு மாதிரியா உட்காந்துருக்காளுங்க. அவளுகளா தான் இருக்கும். நம்ம இப்ப அவங்கள தான் திருத்தணும். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஆமா சிஷ்யா, நீ சொல்றது கரெக்டு தான். நீ இந்த பக்கம் வா, நான் அந்த பக்கம் வாரேன். அப்பதான் அவளுகளை நல்லா பார்க்க முடியும். யாரு என்னன்னு நல்லா பார்த்து வச்சாதான் அடிக்க முடியும். வேற யாரையும் அடிச்சிடக்கூடாது இல்ல, அடி கரெக்டா விழணும்ல. அதனால அவளுக்கு மூஞ்ச நான் நல்லா பார்க்கேன். சிஷ்யா, நீ சொன்ன மாதிரி அந்த 2 பொம்பளைங்களா தான் இருப்பாளுகளோ? அவளுக்கு தான் தனியா உட்காந்துருக்காளுங்க. ஆமா சாமி, அந்த ஒரு பொம்பளை ரோஸ் கலர் சேலை கட்டி இருக்கு, இன்னொரு பொம்பளை சுடிதார் போட்டிருக்கு. ஆனா மூஞ்ச ஒரு மாதிரி உருன்னு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கு பாருங்க. அடையாளம் எல்லாம் கரெக்டா இருக்கு. இவளுக்கு 2 பேர் தான். சீக்கிரம் தூக்கி போட்டு மிதிங்க சாமி. சிஷ்யா, இன்னொரு பொம்பளை ரோஸ் கலர் சேலை கட்டிட்டு உட்காந்துருக்கா பாத்தியா? ஒருவேளை அவளா இருக்குமோ? சாமி, அந்த பொம்பளை ரோஸ் கலர் சேலை கட்டி இருக்குங்கிறதுக்காக அதை அடிக்க முடியுமா? பாவம், அது மூஞ்ச பாருங்க, என்ன அழகா அமைதியா உட்காந்துருக்கு. அதை பார்த்தா தப்பு பண்ற பிள்ளை மாதிரியே தெரியுது. இவளுக்கு மூஞ்ச பார்த்தா தான் அப்படி இருக்கு. நீங்க சந்தேகப்படாதீங்க, இவளுக்கு 2 பேர் தான். அடிக்க ஆரம்பிங்க. சரி சிஷ்யா, நான் வேலையை ஆரம்பிக்கேன். ஆட்டும் சாமி, உடனே வேலையை ஆரம்பிங்க. ஜெய் பாகுபலி. ஏமா யாருக்கு என்ன பிரச்சனைன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா. ஏக்கா ஏக்கா, கண்டுபிடிச்சிட்டாராக்கா, எனக்கு பயமா இருக்கு, காப்பாத்துங்கக்கா. என்னை அடிச்சாருன்னா நான் தாங்க மாட்டேன்க்கா. மாலாக்கா, அடி எனக்கு தான் உழும். நான் தானே முன்னால உட்காந்துருக்கேன். என்னைய அடிச்சிருவாரோ? என்னைய யாராட்டு காப்பாத்துங்களேன். என்னைய ஒளிச்சு வைங்களேன். அடியே, சும்மா பயப்படாதீங்கடி. அடிக்க வந்தான்னா கட்டையை பிடிங்க, அவன் மண்டையை உடைச்சிருவோம். பயப்படாம இருங்க. எப்படியும் இந்த சாமியார் இவளுகளை தான் அடிப்பாங்க. நம்ம நல்லா பார்த்து ரசிக்கலாம். நம்மகிட்டயே வம்பளுக்காளுங்க. இன்னைக்கு இவளுக்கு அடி வாங்குறத பார்த்து நான் சந்தோஷமா வீட்டுக்கு போவேன். அடியே கனகா, என் மருமவா அடி வாங்க போறா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாத்தே, கிழவன் அடிச்சிட்டானே. அடியே, என்னடி இது? அவளை போட்டு அடிக்கா? இந்த வாங்கிக்கோ வாங்கிக்கோ, நல்ல அடி வாங்கிக்கோ. மாமியார் எதிர்த்து பேசுவியா? வீட்டுல ஒழுங்கா வேலை செய்வியா? நல்ல அடி வாங்கு. ஏக்கா, ஆளை மாத்தி அடிக்காம போலக்கா. ஆமாட்டி, ஆள் தெரியாம அவளுகளை அடிச்சிட்டு கிடக்கானுங்க. அடிக்கட்டு விடு. அடியே, என்னடி இது? ஒத்த ரோசாவை அடிப்பான்னு பார்த்தா இவளை போட்டு அடிச்சிட்டு கிடக்கானுங்க. ஏட்டி மங்கம்மா, சொல்லுட்டி, போய் சொல்லு அந்த சாமியார்கிட்ட. ஏன் மருமவளை அடிக்க சொல்லு, இந்த பிள்ளைகளை அடிக்க வேண்டான்னு சொல்லு. வீட்டுல ஒழுங்கா மாமியார் சொல் பேச்சு கேட்டு ஒழுங்கா நடந்துக்கிடணும். வீட்டுல வேலை செய்யணும், நல்ல பிள்ளையா இருக்கணும். சரியா? யோக்கு இருக்கு பிடிச்ச மெண்டல் கிழவா, எனக்கு ஏதியா மாமியாரு? அடி வாங்கி மூளை குழம்பிட்டு போல பிள்ளைக்கு. மாமியாரே இல்லைங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா, தப்பு. கணத்துல போட்டுக்கோ. மாமியார் இருக்கும்போது மாமியார் இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரியா? ஒழுங்கா போய் வீட்டுல சோறு கறி ஆக்கி மாமியாரை நல்லா பாத்துக்கோ. ஏ கடவுளே, பேதி எடுப்போம், என்னைய போட்டு இப்படி அடிக்கானே. அப்படிலாம் சொல்லக்கூடாது பாப்பா. பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசணும். என்ன? யாத்தே, இந்த கிழவன் குதிச்சு குதிச்சுல அடிக்கா. யாராவது காப்பாத்துங்களே. நல்ல சாமியாரை கூட்டிட்டு வந்த. சாமி, அப்படித்தான் சாமி. அடிங்க அடிங்க. நல்ல மாமியார் சொன்ன பேச்சு கேட்கணும்னு சொல்லி சொல்லி அடிங்க. காலையில எந்திரிச்சு சாணி தெளிச்சு கோலம் போடணும், காப்பி போடணும், இட்லி அவிக்கணும், சட்டினி வைக்கணும், மாமியாருக்கு கொடுக்கணும், கால் அமைக்கி விடணும். எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்லு சொல்லு. ஏ பாவி, இப்படி அடிச்சு கொள்றானே. நீ சொல்லு நீ சொல்லு, சீக்கிரம் சொல்லு. மாமியார் சொன்ன பேச்சு கேட்பேன்னு சொல்லு. ஏ கடவுளே, இந்த கிழவன்ட்டு இருந்து யாராவது என்னைய காப்பாத்துங்களே. சாமி சாமி, விட்டுருங்க பாவம். பாத்தீங்களா, உங்க மாமியாரு நீ அடி வாங்குறது தாங்க முடியாம விட்டுருங்க விட்டுருங்கன்னு கலர்றாங்க. அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. நீங்க எதுக்கு இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்க? மன்னிப்பு கேளுங்க மாமியார்கிட்ட. யாத்தாடி, ஜஸ்ட் மிஸ். நம்மளுக்கு விழுந்திருக்க வேண்டிய அடி இதெல்லாம். யோக்கு இருக்கு பிடிச்ச சாமியாரு, யாருடா எனக்கு மாமியாரு? என் மாமியார் செத்து 30 வருஷம் ஆச்சு. போய் சொல்லாத, நல்ல அடி வாங்கிக்கோ. மங்கம்மா, இந்த கிறுக்கு பிடிச்ச கிழவனை நிறுத்த சொல்லு. அடிச்சுக்கிட்டே கிடக்காம பாவம் அந்த பிள்ளைங்க. யாத்தாடி, இத்தனை அடி அடிக்காரு. செல்வியக்காவும் ராதாக்காவும் இப்படி கல்லு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்களே, நம்மளா இருந்தா தாங்கி இருக்க மாட்டோமே. சாமி சாமி, விட்டுருங்க பாவம். ஆளை மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க.
எம்மா உனக்கு உன் மருமக மேல எவ்வளவு பாசம், மருமக அடி வாங்க கூடாதுன்னு ஆளை மாத்தி அடிக்கன்னு சொல்றியே. யோ மெண்டல் பிடிச்ச கிழவா, அவ என் மருமவளே இல்ல, வேற யாரையோ போட்டு அடிச்சிட்டு கிடக்க. என்னம்மா சொல்றீங்க? இவ தானே ரோஸ் கலர் சேலை கட்டியிருக்கா, அடங்கப்படாரி மாதிரி உட்கார்ந்துருக்கா, மூஞ்சி வேற உருடு வச்சிருக்காளுங்க. அதான் உங்க மருமகான்னு நினைச்சேன். உங்க பக்கத்துல தானே உட்கார்ந்துருக்கா. ரோஸ் கலர் சேலை கட்டினா என் மருமவளா? பின்னாடி நிக்கா பாரு, அவதான் என் மருமவா. ஏமா அந்த பிள்ளைய பார்த்தா அப்படிலாம் எதுவும் பண்ற மாதிரி தெரியலையேம்மா. நல்ல அழகா அமைதியான பிள்ளையால இருக்கு. எத்தே இதெல்லாம் உங்க வேலையாத்தே? மருமவளே இல்ல மருமவளே, இந்த சாமியார் இப்பந்தானே நான் பாக்கேன். அது எப்படித்தே உங்க மருமகளை அடிக்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு கரெக்டா அடிப்பாரு? ஏதோ இது சதி வேலை மாதிரில இருக்கு. அதெல்லாம் இல்ல மருமவளே, இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இப்பந்தான் நான் பாக்கேன். சாமி உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுது. சரி எங்க அத்தை எவ்வளவு பேமெண்ட் பேசுனாங்க? பேமெண்டாமா? 50,000மா. எத்தே 50,000 கொடுத்து என்னை அடிக்க கூட்டு வந்தீங்களோ? ஏமா இன்னும் காசு கொடுக்கலமா, அட்வான்ஸ் கூட கொடுக்கல. இன்னைக்கு தான் மொத்தத்தையும் தாரேன்னு சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதீங்க சாமி, மொத்தத்தையும் நான் கொடுத்துட்றேன். அப்படியாம்மா, நீ ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கியே. சரிம்மா என் பேமெண்ட்டை கொடுமா. எல்லாரும் வாங்கடி, சாமிக்கு பேமெண்ட் கொடுப்போம். ஏமா பொம்பளைங்களா என்னை விட்டுருங்கம்மா, எனக்கு வலிக்குமா, முடியல. ஏயா அந்த கிழவிதான் வெக்கமில்லாம வந்து மருமகளை அடிக்கணும்னு சொல்லி உன்னை கூப்பிட்டுச்சுன்னா நீயும் 50,000 வாங்கிட்டு வந்திருக்க. ஏமா இன்னும் 50,000 தரலம்மா. ஒத்த பைசா கிடையாது, ஓடிரு. இந்த வாங்கிக்கோ, நல்லா வாங்கிக்கோ. எங்க மாமியாருக்கு உள்ள வேண்டிய அடி இதெல்லாம் உனக்கு உழுது, சரியா? யாத்தாடி, நம்ம மருமவளுக்கும் தெரிஞ்சிட்டு போல. ஏயா கிழவா, எவ்வளவு நல்ல சாமியார்லாம் இருக்காங்க, உங்களை மாதிரி ஆட்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. காசை வாங்கிட்டு இப்படி அடிக்க வருவீங்களோ? கட்டையை கொண்டுட்டு வந்துட்டான் அடிக்க. இமயமலையில இருந்து வந்தானோ என்ன போய். டேய் சிசியா, இப்படி உன் குருநாதர் அடி வாங்கிட்டு கிடக்கேன், நீ உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியே. என்னைய காப்பாத்து இந்த பொம்பளைங்கிட்ட இருந்து. சாமி உள்ள வந்தா எனக்கும் அடி விழுந்துரும், மன்னிச்சிருங்க. எத்தே இது எல்லாத்துக்கும் நீங்க தானே காரணம். மருமவளே நான் ஒண்ணுமே செய்யல மருமவளே. பொய்யா சொல்ற கிழவி, நேத்து ராத்திரி போய் சாமியாரை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து எங்களை அடிக்க வச்சிருக்க. மருமவளே உனக்கு எல்லாம் எப்படி தெரியும்? நான் தான் உங்க பின்னாலேயே வந்தனே. மருமவளே நீ என் பின்னாலேயே வந்த. இந்தாங்க வாங்கிக்கோங்க.